அடுத்த பயிற்சி உணவு தயாரிப்பு பயிற்சியில் ஒரு பாதி சொல்லி கொடுக்குறோம். என்ன அறியறதெல்லாம் செஞ்சோன்னா ரொம்ப நேரமாகும். அதுக்காக எப்படி கலக்கிறது, கலக்க போகுது யாருன்னு சொல்கிறாங்க, நம்ம எப்படி கலப்பது அப்படிங்க மாதிரி சொல்லித்தர போகிறோம். நீங்கள் என்ன பண்ணால் தயவு செய்து சொன்ன உடனே கேட்கணும். அரைவட்டமாக உட்காந்துக்கணும். அரைவட்டமாக எல்லாருக்கும் தெரியும் காட்டுறது. ஆமாம், ஆனால் சொன்ன உடனே கேட்குறது பழக்கமே நமக்கு வர்றது இல்லை. வெண்டை பிஞ்சு, கேரட் பிச்சு, தேங்காய் கீற்று, காலிஃப்ளவர் பசும்பொரியல், பரங்கி பிஞ்சு பசுமை கூட்டு, காய்கறி பசுங்கலவை, இனிப்பு அவல், மல்லி அவல், தக்காளி சட்னி, எலுமிச்சை சர்க்கரை பானகம், புத்தவரங்காய் மூவன், இது ரெண்டும் முன்னாடி தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ முளைகட்டி நிலக்கடலை 24 மணி நேரம் ஊற வச்சு 24 மணி நேரம் ஒரு துணியில கட்டி வச்சு இது இங்கேயே செஞ்சு காட்ட முடியாது. செஞ்சு காட்டுறதுல காட்டினா அவ்வளோதான். முள்ளங்கி சீவல். முள்ளங்கி சீவல் என்பது முள்ளங்கியே விடையாக வைக்கிறோம். நம்ம பாக்கு சீவல் தான் பார்த்துருக்கோம். இது முள்ளங்கி சீவல். முள்ளங்கியில் அதிக மருத்துவ பலன்கள் இருக்கின்றனால இதை பற்றியாக வைக்கலாம். வெண்டை பிஞ்சு, வெண்டைக்காய் என்ன பண்ணுறோன்னா காம்பு பகுதி வச்சுட்டு வெட்டி வச்சுருக்கோம். இங்கே நல்லது, அவ்வளோதான். அடுத்தது கேரட் குச்சி, குச்சி மாதிரி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கு, இன்னும் மெல்லிசாக வைக்கலாம். நல்லது. தேங்காய் கீற்று. தேங்காய் கீற்று எல்லாருக்கும் தெரியும். தேங்காய் கீற்று இது அப்படியே பச்சையாக சாப்பிடலாம். அடுத்தது தயாரிப்பு இன்னும் காலிஃப்ளவர் பசு பொரியல், கூட்டு, இதெல்லாம் நம்ம சமையலில் பார்த்துருக்கோம். அடுப்பில் ஏற்றாமலே உஷ்ணம் படாமலே இந்த பசு பொரியல் தயாரிக்கலாம். பசு பொரியல் அதுக்காக பேர் பசுமையான பொரியல். இதை காலிஃப்ளவரை பொடி துண்டுகளாக நறுக்கிட்டாங்க. பொடி துண்டுகளாக நறுக்கிட்டு நறுக்கும் போதே அதை எலுமிச்சம் சாறு ப்ளஸ் உப்பு கலந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இதை பிழிஞ்சு எடுத்து பொரியல் தயார் பண்ண போகிறோம். அதில் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள், வறுத்த நிலக்கடலை தூள், தேங்காய் தூள், கருவேப்பிலை, மல்லித்தூளை சேர்த்துக்கணும். அதை ஒன்று ஒன்றா சேர்ப்பாங்க. தோணுது இந்த பிழிஞ்சு எடுத்துக்காங்க. மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள் கொண்டு வாங்க. வறுத்த நிலக்கடலை தூள் இருக்கா? வறுத்த நிலக்கடலை தூள் கொண்டு வாங்க. இப்ப பிழிஞ்சு எடுக்கிறாங்க. எலுமிச்சம்பழமும் உப்பும் சேர்ந்த தண்ணியில் பிழிஞ்சு ஊற வச்சுருக்காங்க. அது பிழிஞ்சு கத்தி, ஸ்பூனு, தெரியுதா? எல்லாருக்கும் நல்லா தெரியுதா?
மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள் போட போகிறாங்க. இந்த கருவிகள்லாம் எப்படி வச்சுருக்கோன்னு பார்த்துருங்க. உணவு தயாரிக்க இந்த இதெல்லாம் அவசியம் தேவை. இப்போ மிளகுத்தூள் போடுறாங்க, அதையும் செஞ்ச பிறகு நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்க போகிறீங்க. சமையல் உணவுக்கு ஈடாக இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. ஜீரகத்தூள், அடுத்து ஜீரகத்தூள் போடுறாங்க. இதை நுணுக்கம் என்னென்னா, அது பரவலாக அந்த சுவைத்தூள்கள்லாம் போடுறாங்க. உப்புத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள் போட்டோம். ஒரு டேஸ்டர் வேணும். யார் டேஸ்ட் பண்ணி சொல்லுறா? ருசி பார்த்து பண்ணி தெரியாம. அடுத்தது தேங்காய் தூள் வேணும். இருங்க, அவங்க ருசி பார்த்து இதெல்லாம் சரியா இருக்கா? மிளகு, உப்பு இதெல்லாம் சரியா இருக்கா பார்க்கணும். முதல்ல இதை போடுங்க, கடலைத்தூள் போட்டு கடைசியாக போட்டுக்கலாம். சரி, ஒரு நிமிஷம். காரம் கரெக்டாக இருக்கா? சரி, இப்போ போடுங்க. இப்போ வரிசை நல்லா இந்த மாதிரி பரவாயில்ல அரைக்கணும். மல்லித்தழை, கருவேப்பிலை, மல்லித்தழை இப்போ கொடுங்க. நல்லா இருக்கா? அது என்னன்னு சொல்லுங்க. இப்போ தேங்காய் தூள் போட்டு, தேங்காய் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள் முதல்ல போட்டோம், ருசி பார்த்துட்டோம். அப்புறம் வறுத்த நிலக்கடலை தூள் போட்டோம், அப்புறம் தேங்காய் தூள் போட்டோம். இப்போ கொஞ்சோண்டு நிறைய கொடுத்தாங்க, டேஸ்டாக வயிறு எல்லாமே கரெக்டாக இருக்கு. இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்க்க வேண்டாம், நமக்கு வந்து பார்க்கணும். தாளிக்காய் இப்போ அந்த கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் தாளிச்சு அவ்வளோதான். இது பார்க்க வேண்டியது. அடுத்தது இப்போ காலிஃப்ளவர் பசும்பொரியல் தயார். அடுப்புல ஒன்று மட்டும் அப்படியே சரியாயிடுச்சு. அடுத்தது அடுப்பில் ஏற்றாத இயற்கை உணவு வகைகள் தயாரிக்கும் பயிற்சிகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் காண தவறாதீர்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.